ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப குழையவும் கூடாது, இந்த மாதிரி கரெக்டாக வெந்திருக்கணும். பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது தனியாக வச்சுருங்க. இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டும் நல்லா செவந்து வரணும். இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த இந்த பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போது 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போது திரும்ப 1 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பருப்பு ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இது வரைக்கும் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை, பருப்புலையும் சேர்க்கலை. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அவல் நம்ம கழுவி எடுக்கணும். முதலே நீங்கள் கழுவி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஊறிடும் அவல். அதனால் கரெக்டாக அந்த மாதிரி கொதித்து தண்ணி இந்த மாதிரி கொதி வர சமயத்தில் நீங்கள் அவல் ரெடியாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1/2 கப் அளவு நான் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல் எது வேணாலும் எடுக்கலாம். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். லேசாக ஒரு தடவை நல்லா கழுவிட்டு உடனே தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த அவல் வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக கொதிச்சுட்ருக்கிற டைமில் இந்த மாதிரி கழுவி எடுத்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த பேன்லேயே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கரெக்டாக இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். வேகும்போது கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சு இது நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. நம்ம நார்மலாக நிறையா அரிசியில் வரகரிசி, சாமரிசி அந்த மாதிரி பொங்கல் செய்வோம். பச்சரிசியில் கூட செய்வோம். அந்த மாதிரி அவல் பொங்கல் செஞ்சிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் நம்ம செய்யலாம். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே நான் சொன்ன மாதிரி அளவில் எல்லாமே எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கடைசியாக இறக்குற டைமில் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.